This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ரூபாய் 10 லட்சத்துக்கு அதிகமான விலையில் வாங்கும் பொருட்களுக்கு இனி 1 விழுக்காடு வரி. இனி 10 லட்சம் ரூபாய் ஆய்க்கு மேல் விலை கொண்ட ஆடம்பர பொருள் வாங்கும் போது TCS எனப்படும் விற்பனையின் போதே வசூலிக்கப்படும் வரி 1% விதிக்கப்படும் என மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிவித்துள்ளது. நேற்று முன்தினம் முதல் இது அமலுக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய நடைமுறையின்படி 10 லட்சம் ரூபாய் ஆய்க்கு மேல் விலையுள்ள ஆடம்பர கைப்பை, கை கடிகாரங்கள், காலணிகள், ஓவியங்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு இனி 1% TCS வசூலிக்கப்படும். இந்த வரியை விற்பனையின் போது நிறுவனமே வசூலித்து வருமான வரித்துறையிடம் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக சொத்து மதிப்பு உடைய தனி நபர்கள் இது போன்ற ஆடம்பர பொருட்களுக்கு செலவு செய்வது அதிகரித்து வருவதால் இந்த வரியை அறிமுகப்படுத்துவதாக கடந்தாண்டு பட்ஜெட்டின் போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருந்தார். 2025 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும் என அறிவித்திருந்தாலும் தற்போது தான் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிக்கை வெளியாகியுள்ளது. எனவே ஏப்ரல் 22க்கு முன்னதாக வாங்கிய பொருட்களுக்கு இந்த வரி பொருந்தாது. ஆடம்பர பொருட்களை வாங்கும் நபர்கள் பெரும்பாலும் ரொக்க பரிவர்த்தனையை மேற்கொள்வதால் வருமான வரித்துறையால் கண்காணிக்க முடியாமல் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுகிறது. இந்நிலையில் தற்போது TCS விதிக்கப்பட்டுள்ளதால் விற்பனையாளர் வசூலிக்கும் வரியை வாங்குபவர்களின் பான் கார்டு எண்ணை குறிப்பிட்டு வருமான வரித்துறையிடம் டிபாசிட் செய்ய வேண்டும். வருமான கணக்கு தாக்கல் செய்யும்போது இனி வருமானத்தை குறைவாக காண்பித்து ஏமாற்ற முடியாது. ஏனென்றால் வருமானம் குறைவாக இருக்கும் போது எப்படி ஆடம்பர பொருட்களை வாங்க முடிந்தது என்ற கேள்வி எழும். இவ்வாறு செலுத்தப்படும் வரியை கணக்கு தாக்கலின் போது செலுத்த வேண்டிய வரியை விட TCS வசூலிக்கப்பட்ட தொகை அதிகமாக இருந்தால் அதை குறிப்பிட்டு ரீபண்டு பெறலாம். கணக்கில் காட்டப்படாத ரொக்க பரிவர்த்தனைகளை தடுக்கவும், வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும், வருமான வரி வசூலை அதிகரிக்கவுமே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரி விதிக்கப்பட்டுள்ள பொருட்களின் விபரம் கை கடிகாரம், கலை பொருட்கள், நாணயங்கள், படகு, ஹெலிகாப்டர், கூலிங் கிளாஸ்கள், கைப்பை, பர்ஸ், காலணிகள், விளையாட்டு உடைகள் மற்றும் உபகரணங்கள், ஹோம் தியேட்டர், போலோ, பந்தய குதிரைகள், வாகனங்கள். ஏற்கனவே 10 லட்சம் ரூபாய் ஆய்க்கு கூடுதலான விலை கொண்ட வாகனங்கள், வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படும் பணம் ஆகியவற்றுக்கு 1% மூலவரி வசூலிக்கப்பட்டு வருகிறது. ரீபண்டு உண்டா? உங்கள் வருமானம் வரி விதிக்கக்கூடிய ஆண்டு வரம்பான 4 லட்சம் ரூபாய் ஆய்க்கு குறைவாக இருந்தால் நீங்கள் வருமான வரி செலுத்த வேண்டியதில்லை. எனவே வருமான வரித்துறை நீங்கள் செலுத்திய TCS தொகையை முழுமையாக திருப்பித் தரும். உங்கள் வருமானம் வரி விதிக்கக்கூடிய வருடாந்திர வரம்பை விட அதிகமாக இருந்தால் நீங்கள் வருமான வரி செலுத்த வேண்டும். இருப்பினும் செலுத்தப்பட்ட TCS தொகை செலுத்த வேண்டிய மொத்த வரியை விட அதிகமாக இருந்தால் அதிகப்படியான TCS தொகை வருமான வரியை கழித்த பிறகு திரும்ப வழங்கப்படும்.